தலைமைச் செயலகத்திற்கு வரும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், நெல்லை ஆணவ கொலை வழக்கில் எஸ்ஐ கைது உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 தமிழ்நாடு பகுதியில் பார்க்கலாம். மருத்துவ சிகிச்சை பெற்று குணமடைந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 10 நாட்களுக்கு பின்னர் தலைமைச் செயலகத்துக்கு இன்று செல்ல உள்ளார். இதய துடிப்பில் ஏற்பட்ட மாறுபாட்டை தொடர்ந்து தலை சுற்றல் பாதிப்பு ஏற்பட்டதால் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடந்த 21ஆம் தேதி சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். பின்னர் பூரண குணமடைந்த அவர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை வீடு திரும்பினார். 10 நாட்களுக்கு பின்னர் தலைமைச் செயலகத்துக்கு இன்று செல்ல உள்ள அவர் முடிவுற்ற பல்வேறு திட்டப்பணிகளை தொடங்கி வைக்க உள்ளார். இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடியில் வின்ஃபாஸ்ட் மின்சார வாகன உற்பத்தி ஆலையை ஆகஸ்ட் 4ஆம் தேதி நேரில் சென்று திறந்து வைக்க உள்ளார். வின்ஃபாஸ்ட் VF6, VF7 ஆகிய கார்களை தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள நிலையில் கார்களின் முதல் விற்பனையையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ளார். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக ஆகஸ்ட் 3ஆம் தேதி மாலையே சென்னையிலிருந்து விமானம் மூலமாக தூத்துக்குடிக்கு முதலமைச்சர் செல்ல உள்ளார். நெல்லையில் காதல் விவகாரத்தில் மென்பொறியாளர் ஆணவ கொலை செய்யப்பட்ட வழக்கில் பெண்ணின் தந்தையான உதவி ஆய்வாளர் கைது செய்யப்பட்டார். ஆணவ கொலை வழக்கில் பெண்ணின் பெற்றோரை கைது செய்யும் வரை கவினின் உடலை வாங்க மாட்டோம் என்று கூறி அவரது குடும்பத்தினர் 3 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். கவினின் பெற்றோருக்கு ஆதரவாக ஆறுமுகமங்கலம் சுற்றுவட்டாரத்தில் உள்ள 20க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த பெண்கள் தூத்துக்குடி நெல்லை 4 வழிச்சாலையில் மங்களகிரி விளக்கு அருகே மறியலில் ஈடுபட்டனர். இந்த சூழலில் அமைச்சர்கள் KN நேரு, அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் இளம்பகவத், தென்மண்டல IG பிரேம் ஆனந்த் சின்ஹா, DIG சந்தோஷ் உள்ளிட்டோர் கவினின் சொந்த ஊரான தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலத்திற்கு சென்று அவரது பெற்றோரை சந்தித்து ஆறுதல் கூறினர். வழக்கு CBCIDக்கு மாற்றப்பட்டுள்ளதை எடுத்துக் கூறி கவினின் உடலை வாங்குமாறு பேச்சுவார்த்தை நடத்தினர். இதில் உடன்பாடு எட்டப்படவில்லை. இதற்கிடையே நெல்லையில் உளவுத்துறை ADGP டேவிட்சன் தேவாசிர்வாதம் தலைமையில் உயர் அதிகாரிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அதற்கு அடுத்த சிறிது நேரத்தில் பெண்ணின் தந்தையான உதவி ஆய்வாளர் சரவணன் கைது செய்யப்பட்டார். அதன் பின் நெல்லை மாவட்ட குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி சத்யா முன்பு ஆஜர்படுத்தப்பட்டார். அவரை ஆகஸ்ட் 8ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டார். கிராமப்புற சிறு வணிகர்களுக்காக வணிக உரிமத்தை எளிமைப்படுத்த ஆலோசனை குழு அமைக்கப்படும் என்றும் அக்குழுவின் பரிந்துரைக்கு பிறகே புதிய சட்டம் அமல்படுத்தப்படும் என்றும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், கிராமப்புறங்களில் சிறு தொழில் மற்றும் வணிகம் செய்ய உரிமை கட்டணம் சட்டத்தை தமிழக அரசு ஏதோ புதிதாக கொண்டு வந்ததைப் போல் அவதூறு பிரச்சாரத்தை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவிழ்த்துவிட்டுள்ளார் என கூறியுள்ளார். இது அவரது ஆட்சி காலத்திலும் அமலில் இருந்தது என்றும் அமைச்சர் கூறியுள்ளார். மேலும் புதிய சட்டம் தொடர்பாக முதலமைச்சரிடம் வணிகர் சங்க பேரமைப்பு கோரிக்கை மனு அளித்த நிலையில் அதன் அடிப்படையில் சிறு வணிகர்கள் உரிமை பெறும் நடைமுறையை எளிமைப்படுத்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ள அமைச்சர் ஐ. பெரியசாமி, துறை அலுவலர்கள் மற்றும் வணிக சங்க பிரதிநிதிகள் குழுவை அமைத்து பரிசீலனை செய்யப்படும் என்றும் அந்த பரிந்துரை அடிப்படையில் புதிய சட்டத்தை அமல்படுத்துவது குறித்து முடிவு எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். சென்னை பெருங்குடி ரயில் நிலையத்தில் பெண்ணின் அருகே அமர்ந்து இளைஞர் ஒருவர் செயின் பறிப்பில் ஈடுபட்ட காட்சிகளே இவை. சென்னை கோட்டூர்புரத்தைச் சேர்ந்த ரோசி என்பவர் வேளச்சேரியில் உள்ள தனியார் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். அவர் பணி முடிந்து வீடு திரும்புவதற்கு பெருங்குடி ரயில் நிலையத்தில் காத்திருந்தார். அப்போது அவருக்கு அருகே அமர்ந்த இளைஞர் ஒருவர் யாரும் எதிர்பாராத வகையில் பெண்ணின் கழுத்தில் இருந்த தாலிச்சங்கிலியை பறித்துச் சென்றார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்ட திருவான்மியூர் இருப்பு பாதை காவலர்கள் செயின் பறிப்பில் ஈடுபட்ட இளைஞரை கைது செய்தனர். விசாரணையில் அவர் விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த பாலாஜி என்கிற சவுந்தர் என்பது தெரிய வந்துள்ளது. இவர் மீது ஏற்கனவே செல்போன் திருட்டு வழக்கு ஒன்று நிலுவையில் உள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கோவை ஆலந்துறையை அடுத்த நல்லூர் வயல் சோலைப்படுகையில் 20 அடி ஆழ கிணற்றில் விழுந்த யானை பரிதாபமாக உயிரிழந்தது. நேற்றிரவு கூட்டத்தை விட்டு தொலைந்த யானை விளைநிலத்திற்குள் புகுந்தது. வழி தெரியாமல் திரிந்தபோது 20 அடி ஆழ கிணற்றில் யானை தவறி விழுந்தது. கிணற்றில் நீர் அதிகமாக இருந்ததால் யானை பரிதாபமாக உயிரிழந்தது. தகவல் அறிந்து சென்ற வனத்துறையினர் 3 கிரேன்களின் மூலம் யானையின் சடலத்தை கிணற்றிலிருந்து எடுத்தனர். கடந்த 3 ஆண்டுகளாக இப்பகுதியில் யானைகள் முகாமிட்டிருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்நிலையில் யானைகளை அடர் வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என்பதே அவர்களின் கோரிக்கை.
தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பரபரப்பாக்கிய செய்திகளை டாப் 5 அரசியல் தொகுதியில் பார்க்கலாம். 1999 பாஜக ஆட்சியை கவிழ்த்து அதிமுக வரலாற்று பிழையை செய்துவிட்டதாக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு கூறியது சர்ச்சையான நிலையில் தான் அப்படி பேசவே இல்லை என அவர் விளக்கம் அளித்துள்ளார். செஞ்சதோட விளைவு என்னன்னா 14 வருஷம் இந்த மத்திய அரசு திமுக ஆயிடுச்சு. இன்னைக்கு இவ்வளவு பொருளாதாரமும் இவ்வளவு வசதியாளர்களோட அந்த அதிகாரம் அவங்களுக்கு கிடைச்சதுன்னா இந்த அதிகாரம் திமுகவுக்கு இன்னைக்கு இந்த இவ்வளவு அதிகாரத்தை கொடுத்ததே பாரதிய ஜனதா கட்சி. அந்த நன்றியோட நமக்கு இன்னைக்கு என்னமோ தீண்டத்தகாத கட்சியா பார்க்க கூட்டணி இல்லாமல் சொன்னா நாங்கள் நினைச்சுன்னா நாங்கள் எங்களுக்கு தெரியும் ஒரு சீட்டு செய்யுங்கிறது எங்களுக்கு தெரியும். தெரிஞ்சதை நேரில் சந்திச்சோம். தெய்வத்துக்கு நிகராக நாங்கள் வணங்குகின்ற புரட்சித் தலைவர் அம்மா அவர்களை விமர்சிக்க வேண்டும். விமர்சிக்கின்ற வார்த்தை எங்களுக்கு கனவுல கூட வராது. அந்த வகையில் நான் அன்ற என்ன கருத்து என்று சொன்னேன் என்று சொன்னால், இது தவறுதலாக அரசியல் காரணங்களுக்காக இது திருத்தி கூறப்பட்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பகல்காம் தாக்குதல் குறித்து விமர்சிக்கும் திமுக எம்பி கனிமொழி 1998ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டில் நடந்த வெடிகுண்டு சம்பவங்கள் குறித்து ஏன் பேசுவதில்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் பரப்புரை மேற்கொண்ட அவர் கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குடித்து 67 பேர் உயிரிழந்த போது உளவுத்துறை என்ன செய்தது என்றும் ஆவேசமாக கேள்வி எழுப்பினார். 1998ஆம் ஆண்டு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் காலகட்டம், மரியாதைக்குரிய அத்வானி அவர்கள் கோயம்புத்தூருக்கு வராங்க. அப்போ பல இடத்துல குண்டு வெடிச்சு சுமார் 56 பேர் இறந்திருக்கிறாங்க. 56 பேர் இறந்திருக்கிறாங்க. 200 பேர் படுகாயமடைஞ்சிருக்காங்க. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க? முன்னதாக கீழடியில் அருங்காட்சியகத்தை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி கீழடியை வைத்து சிலர் அரசியல் செய்வதாக சாடினார். இப்ப இது கேட்டுக்கிறாங்க, அதை கொடுக்கலைங்கிறாங்க. இதில் என்ன முரண்பட்ட கருத்து என்று தெரியல. எங்களை பொறுத்த வரைக்கும் அனுமதி கொடுக்க வேண்டும் என்பதை எங்களுடைய விருப்பம். ஆனால் அவர் கேட்கின்ற விளக்கத்தை இவர் கொடுக்கப்பட வேண்டும். இதில் என்ன விளக்கம் கொடுத்தாங்க, அவர் என்ன விளக்கம் கேட்டாங்கன்னு நாங்கள் அரசியல் இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இல்லை. இருந்தாலும் இந்த கீழடியில் இந்த மாநில அரசு கேட்பதற்கு நாங்கள் துணை நிற்போம். கீழடி அகழாய்வு மிக முக்கியமானது என்றும் இதில் எந்த தவறும் நடந்துவிடக் கூடாது என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். பாஜக கூட்டணியில் ஓபிஎஸ் அணி தொடர்ந்து நீடிக்கிறதா என்ற கேள்வி எழுந்துள்ள நிலையில் அனைத்து கேள்விகளுக்கும் இன்று ஓ பன்னீர்செல்வம் பதிலளிக்க உள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக இணைந்தது முதல் அக்கூட்டணியில் ஏற்கனவே இடம்பெற்றிருந்த ஓபிஎஸ்க்கு பெரிய அளவில் முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. குறிப்பாக அண்மையில் தமிழ்நாடு வந்த பிரதமர் மோடியை சந்திக்க ஓபிஎஸ் நேரம் கேட்டும் அவருக்கு அனுமதி கிட்டவில்லை. இதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டிற்கு ஒதுக்க வேண்டிய கல்வி நிதியை மத்திய அரசு விடுவிக்காமல் இருப்பதற்கு கண்டனம் தெரிவித்து ஓ பன்னீர்செல்வம் அறிக்கை வெளியிட்டார். எனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஓபிஎஸ் அணி நீடிக்கிறதா என்ற கேள்வி எழுந்தது. தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் உள்ள தனது இல்லத்தில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த ஓபிஎஸ் அனைத்து கேள்விகளுக்கும் இன்று பதிலளிப்பதாக கூறினார். அதற்கேற்ப சென்னை ஆரேபுரத்தில் உள்ள சொகுசு விடுதியில் தனது ஆதரவாளர்களுடன் இன்று காலை 10 மணிக்கு ஓபிஎஸ் ஆலோசனை மேற்கொள்கிறார். அதன் பிறகு செய்தியாளர்களை சந்திக்க உள்ள அவர் கூட்டணி குறித்த நிலைப்பாடு மற்றும் தனது அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. நடிகை குஷ்பு, சசிகலா, புஷ்பா, ராமலிங்கம், கரு நாகராஜன் உட்பட 14 பேரை பாஜகவின் மாநில துணைத் தலைவர்களாக நியமித்து மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டாவின் ஒப்புதலுடன் புதிய மாநில நிர்வாகிகள் நியமனம் செய்யப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். அதன்படி சக்கரவர்த்தி, வி.பி. துரைசாமி, கே.பி. ராமலிங்கம், கரு நாகராஜன், சசிகலா, புஷ்பா, நடிகை குஷ்பு உட்பட 14 பேர் மாநில துணைத் தலைவர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். இதேபோன்று கடந்த 2021ஆம் ஆண்டு கட்சி பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்ட கே.டி. ராகவனை மாநில பிரிவு அமைப்பாளராக நயினார் நாகேந்திரன் நியமித்துள்ளார். கேசவ விநாயகம் மாநில அமைப்பு பொதுச் செயலாளராகவும், ஏ.பி. முருகானந்தம், கார்த்தியாயினி உள்ளிட்ட 5 பேர் மாநில பொதுச் செயலாளராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். கராத்தே தியாகராஜன், வினோஜ் பி. செல்வம், அமர் பிரசாத் ரெட்டி உள்ளிட்ட 15 பேரை மாநில செயலாளர்களாக நியமித்து நயினார் நாகேந்திரன் உத்தரவிட்டுள்ளார். மாநில தலைமை செய்தி தொடர்பாளராக நாராயணன் திருப்பதியும், இளைஞரணி மாநில தலைவராக எஸ்.டி. சூர்யாவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். காங்கிரஸ் எம்எல்ஏவாக இருந்து பாஜகவிற்கு மாறிய விஜயதாரணிக்கு எவ்வித பொறுப்பு
பாதுகாப்பும் வழங்கப்படாதது குறிப்பிடத்தக்கது. தமிழக வெற்றிக் கழகத்தின் உறுப்பினர் சேர்க்கை செயலியை வெளியிட்ட விஜய் அண்ணா வழியில் பயணிப்போம் என்று கூறியுள்ளார். சென்னை பனையூரில் உள்ள அலுவலகத்தில் வெற்றி பேரணியில் தமிழ்நாடு என்ற பரப்புரை இயக்கம் தொடங்கப்பட்ட நிலையில் திமுக மற்றும் பாஜகவை விமர்சித்து வீடியோ ஒளிபரப்பப்பட்டது. மதவாத கொள்கை எதிரிகள் முன்னிற்க, கொள்கை மறந்த அரசியல் எதிரிகள் கொல்லைப்புறமாக அவர்களுக்கு துணை நிற்க ஓரணியில் திரண்டிருக்கிறது ஆதிக்கத்தின் கூட்டு. இதனைத் தொடர்ந்து தாவேகா உறுப்பினர் சேர்க்கை செயலியை அந்த கட்சியின் தலைவர் விஜய் அறிமுகம் செய்து வைத்தார். உறுப்பினர் அடையாள அட்டையையும் வழங்கினார். நிகழ்ச்சியில் பக்தியுடன் ஒருவர் கொடுத்த வேப்பிள்ளை மற்றும் அம்மன் பிரசாதத்தை வாங்கி விஜய் தன்னுடைய பாக்கெட்டில் வைத்துக் கொண்டார். பிறகு பேசிய விஜய் 1967, 1977 தேர்தல்களை போன்று 2026 தேர்தலும் மிகப்பெரிய தேர்தலாக அமையும் என்று கூறினார். அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்ன அதே விஷயத்தை தான் நானும் இங்கே ரிப்பீட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். மக்களிடம் செல், மக்களிடம் இருந்து கற்றுக்கொள், மக்களுடன் வாழ், மக்களுடன் சேர்ந்து திட்டமிடு. இதை சரியா செஞ்சாலே போதும். ஊருக்கு ஊர், வீதிக்கு வீதி, வீட்டுக்கு வீடு, வெற்றி பேரணியில் தமிழ்நாடு. அண்ணாவின் கூற்றை மேற்கோள் காட்டிய விஜய் மதுரை மாநாடு, மக்கள் சந்திப்பு என்று அடுத்தடுத்த நிகழ்வுகள் இருப்பதாகவும் குறிப்பிட்டார். இந்திய பொருட்களுக்கு 25% வரி விதித்த அமெரிக்க அதிபர் டிரம்ப், வெற்றிகரமாக விண்ணில் நிலைநிறுத்தப்பட்ட நிசார் செயற்கைக்கோள் உள்ளிட்ட முக்கிய செய்திகளை டாப் 5 இந்தியா பகுதியில் பார்க்கலாம். நாளை முதல் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 25% வரி விதிக்கப்படும் என்று அந்நாட்டு அதிபர் டிரம்ப் அறிவித்துள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையே வர்த்தக ஒப்பந்தம் எட்டப்படாவிட்டால் 25% வரை வரி விதிக்கப்படும் என்று இந்தியாவுக்கு ஏற்கனவே டிரம்ப் எச்சரிக்கை விடுத்திருந்தார். இதற்கான காலக்கெடு முடிவடையும் நிலையில் கூடுதல் வரி விதிப்பை தனது ட்ரூத் சமூக வலைதள பக்கத்தில் டிரம்ப் அறிவித்தார். இதில் ஆகஸ்ட் 1 முதல் இந்திய பொருட்களுக்கு 25 விழுக்காடு இறக்குமதி வரி மற்றும் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதற்காக அபராதம் விதிக்கப்படும் என்றும் டிரம்ப் அறிவித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய டிரம்ப், உலகிலேயே அதிக வரி விதிக்கும் நாடாக இந்தியா இருப்பதாக கூறினார். ஆனால் தற்போது வரியை குறைக்க இந்தியா முன்வந்திருப்பதாகவும் இந்தியாவுடன் தொடர்ந்து வர்த்தக பேச்சுவார்த்தை நடைபெறுவதாகவும் கூறினார். இந்தியா அமெரிக்கா இடையே வர்த்தக ஒப்பந்தம் ஏற்படுமா என்பது குறித்து இந்த வார இறுதிக்குள் தெரியவரும் என்றும் டிரம்ப் தெரிவித்தார். இந்திய பொருட்கள் மீதான வரியை 25% உயர்த்தி அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்துள்ளது குறித்தும் அதன் தாக்கம் குறித்தும் கவனத்துடன் ஆராய்ந்து வருவதாக மத்திய அரசு விளக்கம் தந்துள்ளது. இந்தியா அமெரிக்கா இடையே வர்த்தக ஒப்பந்தங்களை இறுதி செய்யும் பேச்சுவார்த்தை கடந்த சில மாதங்களாக நடந்து வந்ததாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அதில் இருதரப்பிற்கும் பலன் தரும் வகையில் சமநிலையிலான ஒப்பந்தம் என்ற நிலைப்பாட்டில் இந்தியா தெளிவாக இருந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளது. இந்த நிலையில் அமெரிக்க அதிபரின் தற்போதைய பரஸ்பர வர்த்தகம் தொடர்பான அறிவிப்பின் தாக்கத்தை கவனமாக ஆய்வு செய்து வருவதாகவும் விளக்கம் தந்துள்ளது. விவசாயிகள், தொழில் முனைவோர், சிறு குறு தொழில்களின் நலனை பாதுகாப்பதற்கும் மேம்படுத்துவதற்கும் அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளது. அமெரிக்காவின் வரி விதிப்பு காரணமாக ஏற்றுமதி செய்யப்படும் தோல், கிரானைட் பொருட்கள் அதிக அளவில் பாதிக்கப்படும் என்று பொருளாதார நிபுணர் ஆனந்த் சீனிவாசன் தெரிவித்துள்ளார். இன்னும் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குது. எப்போ வேணால் அந்த பேச்சு வேணால் ட்ரம்ப் பல வாட்டி டாரிஃப் அனௌன்ஸ் பண்ணிட்டு அதை திரும்பி வாங்கியிருக்கிறாரு. அதனால் பேச்சுவார்த்தை நடந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் மாறிடும். நண்பர்களான மோடியும் ட்ரம்பும் பேசி சுமூக முடிவு எடுக்கவும் வாய்ப்பு உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 7, 6, 5, 4, 3, 2, 1, 0. All L40 engines generating nominal thrust. S139 motor ignited. இஸ்ரோவின் புவி கண்காணிப்பு செயற்கைக்கோளான நிசார் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்த காட்சியே இது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பான இஸ்ரோ அமெரிக்க விண்வெளி நிறுவனமான நாசாவுடன் இணைந்து உருவாக்கியுள்ள அதிநவீன புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் நிசார். இந்த செயற்கைக்கோள் GSLV F-16 ராக்கெட் மூலம் ஆந்திர பிரதேசத்தின் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து விண்ணில் ஏவப்பட்டது. சுமார் 2392 கிலோ எடை கொண்ட செயற்கைக்கோள் திட்டமிட்டபடி ராக்கெட்டிலிருந்து பிரிந்து புவியின் சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டது. இது ஒவ்வொரு 97 நிமிடங்களுக்கும் ஒரு முறை பூமியை சுற்றி வந்து புவியின் மேற்பரப்பை படம் பிடித்து 12 நாட்களுக்கு ஒரு முறை தகவலை அனுப்பி வைக்கும். நிலச்சரிவை நம்ம கொஞ்சம் முன்கூட்டியே கணிக்கலாம். பேரிடர்கள் ஏற்பட்டா என்ன செய்யணும் என்பதற்கு பயன்படுத்தலாம்.
இதை வந்து நாசாவும் இஸ்ரோவும் இணைந்து விண்வெளியில செலுத்தினாலும் இந்த மாதிரியான விண்கலங்கள் வந்து அறிவியல் விண்கலங்கள், அதாவது ஆராய்ச்சிக்காக இருக்கக்கூடிய விண்கலங்கள். ஆகையினால இதுலேருந்து வரக்கூடிய தரவு வந்து மொத்தமும் வந்து பொதுவெளியில் தான் இருக்கும். மூடுபனி, அடர்ந்த மேகங்கள், பனி அடுக்குகள் உள்ளிட்டவற்றை ஊடுருவி சென்று கண்காணிக்கும் நிசார் விமானம் மற்றும் கப்பல் போக்குவரத்துக்கு பெரிதும் உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. Next event is the NISAR separation, which is perhaps very close. जी हाँ, जैसा अपेक्षित था, NISR spacecraft separated. Layer 16 NISR mission accomplished successfully. ஜம்மு காஷ்மீரில் பெய்து வரும் கனமழையால் அங்குள்ள ஆற்றில் வெள்ளம் ஏற்பட்ட காட்சிகளே இவை. ஜம்மு காஷ்மீரில் கடந்த ஒரு வார காலமாக தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் உத்தம்பூர் பகுதியில் உள்ள டவி ஆற்றில் கனமழையால் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் ஆற்றங்கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதேபோல ரஜௌரி பகுதியிலும் கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் தர்காலி, சக்டு ஆறுகளில் அபாய அளவை தாண்டி வெள்ளம் ஆர்ப்பரித்து ஓடுகிறது. கனமழை வெள்ளத்தால் பொதுமக்கள் வீடுகளுக்குள்ளேயே முடங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. அங்கு பல்வேறு பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ரஷ்யாவில் ஏற்பட்ட கடும் நிலநடுக்கம், ஆஸ்திரேலியாவில் சோதனையின் போது கீழே விழுந்த ராக்கெட் உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 உலக பகுதியில் பார்க்கலாம். ரஷ்யாவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து அந்நாட்டின் கடற்கரையோரம் மற்றும் ஜப்பானில் சுனாமி அலைகள் தாக்கியதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். ரஷ்யாவின் கிழக்கு பகுதியில் உள்ள கம்சட்கா தீபகற்பத்தில் 8.8 என்ற ரிக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இதனால் அங்கிருந்த கட்டடங்கள் குலுங்கின. இதனையடுத்து சில மணி நேரத்தில் கம்சட்கா தீபகற்பம், குரில் தீவு, சக்லைன் தீவு என ரஷ்யாவின் 3 இடங்களில் சுனாமி அலைகள் தாக்கின. குரில் தீவின் வடக்கு பகுதியில் உள்ள சக்லைனில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டது. இதேபோன்று ஜப்பானின் வடக்கு பகுதியில் உள்ள இஷினோமாகி துறைமுகத்தில் சுமார் 50 சென்டிமீட்டர் உயரத்திற்கு கடல் அலைகள் எழும்பின. ஜப்பானில் பசிபிக் கடற்கரையை ஒட்டிய ஹொக்கைடோ முதல் ஒக்கினாவா வரை சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. மேலும் 133 மாநகராட்சிகளில் உள்ள 9 லட்சம் பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டனர். இந்நிலையில் சுனாமி எச்சரிக்கை காரணமாக ஹொக்கைடோவில் உள்ள முக்காவா என்ற இடத்தில் பொதுமக்கள் மொட்டை மாடிகளில் தஞ்சமடைந்தனர். ரஷ்யாவின் கம்சட்காவில் மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை மேற்கொண்டிருந்த போது நிலநடுக்கம் ஏற்பட்ட அதிர்ச்சியூட்டும் காட்சி வெளியாகியுள்ளது. சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் மருத்துவமனை கட்டடம் குலுங்கிய போதும் பதறாமல் மருத்துவர்கள் சிகிச்சையை தொடர்ந்து மேற்கொண்டு வியக்க வைத்தனர். அப்போது சிகிச்சை தரப்பட்ட நோயாளி உட்பட அனைவரும் நலமுடன் இருப்பதாக ரஷ்ய சுகாதாரத்துறை விளக்கம் அளித்துள்ளது. இதேபோன்று கம்சட்காவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் நீர்நிலை அருகே உள்ள மலையிலிருந்து மண் மளமளவென சரிந்து விழுந்தது. அமெரிக்காவின் அலாஸ்கா, ஹவாய் மற்றும் அந்நாட்டின் தெற்கிலிருந்து நியூசிலாந்து வரையிலான கடல் பகுதிகளுக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இதனால் இந்த பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு படையெடுத்தனர். அமெரிக்காவின் ஹோனோலுலு சாலையில் வாகனங்கள் அணிவகுத்து சென்ற நிலையில் பெட்ரோல் நிலையங்களிலும் கூட்டம் அலைமோதியது. இதனிடையே ஹவாய்க்கு விடுக்கப்பட்டிருந்த சுனாமி எச்சரிக்கை திரும்ப பெறப்பட்டது.
முதல் முறையாக ஆஸ்திரேலியாவில் தயாரிக்கப்பட்ட ராக்கெட் தான் புறப்பட்ட 14வது நொடியில் இப்படி வெடித்து சிதறியது. சிறிய ரக செயற்கைக்கோள்களை விண்ணில் ஏவும் வகையில் இந்த ஏரிஸ் ராக்கெட் வடிவமைக்கப்பட்டிருந்தது. ஆஸ்திரேலியாவிலேயே தயாரிக்கப்பட்ட முதல் ராக்கெட் என்ற பெருமையுடன் போவன் நகரிலிருந்து ஏவப்பட்டது. 23 மீட்டர் உயரமுடைய இந்த ராக்கெட் புறப்பட்ட 14வது நொடியில் ஏவுதளம் அருகேயே விழுந்து வெடித்தது. ஆனாலும் இதுவே வெற்றிதான் என ராக்கெட்டை தயாரித்த கில்மோர் ஸ்பேஸ் டெக்னாலஜிஸ் லிமிடெட் நிறுவனம் தெரிவித்துள்ளது. என்ஜின்கள் சரியாக செயல்பட்டதாகவும் தாங்கள் எதிர்பார்த்தது நடந்துள்ளதாகவும் அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலியாவில் 16 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் யூடியூப் சேனல்களை நடத்துவதற்கும் யூடியூப் தொடர்பான வீடியோக்களுக்கு கமெண்ட் செய்வதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஸ்னாப்சாட், டிக்டாக் மற்றும் எக்ஸ் உள்ளிட்ட சமூக வலைதளங்களை குழந்தைகள் பயன்படுத்த தடை விதிக்கும் வகையில் உலகிலேயே முதன்முறையாக சட்டம் இயற்றிய ஆஸ்திரேலிய அரசு அதை கடந்த நவம்பர் மாதம் அமல்படுத்தியது. இதில் தற்பொழுது யூடியூபும் சேர்க்கப்பட்டுள்ளது. அதன்படி 16 வயதிற்குட்பட்டோர் யூடியூப் சேனல்களை நடத்த முடியாது. அதே நேரத்தில் யூடியூப் சேனல்களை பார்க்கலாம். எனினும் அதில் இடம்பெறும் விஷயங்கள் குறித்து கருத்து ஏதும் தெரிவிக்க முடியாது. ஆஸ்திரேலியாவில் நடத்தப்பட்ட ஆய்வில் 10 இல் 9 பேர் சமூக வலைதளங்களை குழந்தைகள் பயன்படுத்துவதற்கு கட்டுப்பாடு தேவை என கூறியுள்ளனர். சட்டவிரோத சூதாட்ட செயலிகளில் விளம்பரங்களில் நடித்தது தொடர்பாக அமலாக்கத்துறை விசாரணைக்கு ஆஜரான நடிகர் பிரகாஷ்ராஜ் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு தந்ததாக கூறினார். ஹைதராபாத் மற்றும் விசாகப்பட்டினத்தில் ஜி-ட்வின், பரிமேட்ச், லோட்டஸ் 365 உள்ளிட்ட சூதாட்ட செயலிகள் மூலமாக சட்டவிரோத பண பரிமாற்றம் நடைபெற்றதாக புகார் எழுந்தது. பிரபல நடிகர்களின் விளம்பரங்களை நம்பி சூதாட்ட செயலிகளை பயன்படுத்தி ஒருவர் 3 கோடி ரூபாய் வரை பணத்தை இழந்ததாக புகார் தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக நடிகர்கள் பிரகாஷ்ராஜ், விஜய் தேவரகுண்டா, ராணா டகுபாட்டி உள்ளிட்ட 29 பிரபலங்கள் மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கின் விசாரணைக்கு நேரில் ஆஜராகுமாறு பிரகாஷ்ராஜுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியிருந்தது. அதன்படி ஹைதராபாத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் பிரகாஷ்ராஜ் ஆஜரானார். பிறகு செய்தியாளர் சென்றவர் தன் மீதான சூதாட்ட செயலி வழக்கில் அரசியல் பின்புலம் இல்லை என்று தெரிவித்துள்ளார். Money laundering of the betting apps, and I have come, and it was something which I did in 2016, and later on moral grounds I did not pursue it, and I gave them information that I have not received any money because I did not want to take money of that. விஜய் தேவரகுண்டா ஆகஸ்ட் 6ஆம் தேதியும் ராணா டகுபாட்டி ஆகஸ்ட் 11ஆம் தேதியும் ஆஜராக உள்ளனர்.